குமார் பயங்கர கோவமா திட்டுறாரு. "எதுக்காகடா இப்படி பண்ண? என் தங்கச்சி ஏமாத்தி எதுக்காக கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நானா உன் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு போனேன், உன் தங்கச்சிகிட்டயே கேளு" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. இது எல்லாமே பாண்டியன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா கோவம் வருது குமாருக்கு. "டேய், இப்படிப்பட்ட ஒரு மூஞ்சிய கல்யாணம் பண்றதுக்கா போனேன், ஓடி போனேன். உனக்கெல்லாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கை நாங்க அமைச்சு கொடுத்துருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு குமார் பயங்கர கோவமா சொல்றாரு. உடனே சக்திக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. உள்ள போறாரு. "இருடா வரேன் வரேன் இரு" அப்படின்னு உள்ள போயிட்டு கத்தி எடுத்துட்டு வர்றாரு. கத்தி எடுத்துட்டு வந்து அவனை வெட்டி போட்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பயங்கரமா கோவப்படுறாரு. கோபி தடுக்கிறாரு. "விடுங்க மச்சான் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. "இல்ல வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், பொறுமையா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கன்னு" பாக்கியா சொல்றாங்க. "இவங்க 2 பேரும் சொந்தத்துல தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்க ஏத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "நீ யாரும்மா நடுவுல வந்து வந்து ஏத்துக்க ஏத்துக்கன்னிட்டு இருக்க? இங்க என்ன பிரச்சனை நடக்குது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சக்தி திட்டுறாரு. "ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "இதுல நீ யார் தலையிடுறதுக்கு? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கோபி திட்டிட்டு இருக்காரு. "சரி ராஜி, நீ போயிட்ட சரி, எங்க பணம், நகை எல்லாத்தையும் காணோம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கதிர் அப்படியே பார்க்குறாரு. "சொல்லுங்க, எங்க பணம் எங்க? எங்க எடுத்துட்டு போனீங்க? நகை எங்க? பணம் எங்க? அவ்ளோ நகை, பணம், கல்யாணத்துக்கு வச்சது எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவ்ளோ பணம் எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் கேட்குறாரு. "இங்க பாருங்க, என் தம்பி பணத்துக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. அவன் பணம், நகைலாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. கிட்ட வந்து கோமதி சொல்றாங்க. "இங்க பாருங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. அவரே ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவரை எதுவும் பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க அப்ப பணத்துல எடுத்து வந்து உன் புருஷன்கிட்ட தானே குடுத்துருப்பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என் புருஷன்கிட்டலாம் எந்த பணமும் குடுக்கல. நாங்களும் இப்ப தான் பார்க்குறோம். கல்யாணம் ஆனது எங்களுக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே கோவம் வருது முத்துக்கு. "இங்க தாலி அறுத்து போட்டு வா, உள்ள சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னடா பேசுற? என்ன பேசுற? தாலி அறுத்து போட்டு என்ன பண்ண போற? வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. "ஆமா, நீ எப்படி கல்யாணம் பண்ண? அத்தை பொண்ண தானே கல்யாணம் பண்ண. சரி, நீ எப்படிடா சக்தி கல்யாணம் பண்ண? மாமா பொண்ண தானே கல்யாணம் பண்ண. இப்போ வந்த குமார் கூட வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களே, எங்க தெரியுமா? அதுவும் தூரத்துல ஒரு வகை சொந்தம் தான். சொந்தத்துல தானே எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அவ சொந்த அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. அதோட விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. அதை கேட்டோடனே சக்தி சொல்கிறா. "என்னம்மா பேச வேணாம், ஆமாடா, எதுக்குடா பேசணும்? அத்தை பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, பண்ணிக்கிட்டோம். பணம், நகை இதெல்லாம் போகட்டும். இப்போது அவ்வளோ பணமும் நகையும் எதுக்காக சேர்த்து வச்சிங்க? ராஜிக்கு கொடுக்கறதுக்கு தானே. அவன் அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணா. அவங்க அந்த பணம், நகை நம்ம கொடுத்துட்டோன்னே திருப்பி போய் பார்ப்போமா இல்லை கேட்போமா? விட்டுருங்க அதோட. போயிட்டாளா விடு. என்ன சீரழிஞ்சா போக போறா? அத்தை வீட்டில் தானே வாழ போறா. எகுத்த மாதிரி நம்ம பார்த்துக்கின்னு தானே இருக்க போகிறோம். விடு. கடவுள் என்ன நடத்துகிறாரோ அதுதான் நடக்கும். ஆறு போயிட்டு கடல்ல சேர்த்த யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் நடக்கிறது நடந்து தான் தீரும். நாம எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா சொல்றாங்க. "விட்டுருங்க, இதுக்கு மேல இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். சொல்ற பேச்சை கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, பணம் நகைலாம் எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அடிக்கிறாரு கதிரை. அடிக்கும்போது பயங்கரமா அடிக்கிறாரு. "இல்ல, அந்த பணம்லாம் செலவாயிடுச்சு." "என்ன செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க? எவ்வளோ தைரியம்டா! அவ்வளோ பணம் நகையை சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷத்துல செலவு பண்ணிட்டேன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போட்டு அடிக்கிறாரு. "அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. ராஜு ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. பாண்டியன் பயங்கர கோவமா கதிரை பார்க்குறாரு. கதிர் எதுவுமே பண்ணாம அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாரு.